எல்லா சக்ஸஸ்ஃபுல்லான பர்சனுக்கு பின்னாடியும் கண்டிப்பாக ஒரு பெயின்ஃபுல்லான ஸ்டோரி இருக்கும். பட் அந்த வலி எல்லாத்தையும் தாண்டி கடந்து யார் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களோட எண்டிங் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ உங்களோட பெயினை அக்செப்ட் பண்ணுங்கள், சக்ஸஸ்க்கு ரெடி ஆகுங்க. ஸோ இந்த ஒரு கோட்டோட நம்ம இன்றைக்கி வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறோம். இட் இஸ் 100 days ஸ்டடி பிளான் ஃபார் PGTRB இங்கிலீஷ். ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம செகண்ட் ஷெட்யூல் பார்க்க போகிறோம். ஏற்கனவே வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஷெட்யூல் 120 டேஸ்க்கு போட்டு அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு வீக்கோட. ஸோ நான் அதில் வந்து எவ்ரிடே குவிஸ் at 8 o'clock போட்டுட்ருக்கேன் அண்ட் வீக்கெண்டில் வந்து ரிவிஷன் குவிஸும் போட்டுட்ருக்கேன். ஸோ அதே மாதிரியே இதுலேயும் வந்து உங்களுக்கு வந்து நான் குவிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். பேஸ்ட் ஆன் இந்த ஸ்டடி பிளானை பேஸ் பண்ணி நான் வந்து உங்களுக்கு குவிஸ் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு கோட், அது யாருதுன்னு பார்த்தீங்கன்னா மெல் ராபின்ஸ் அவங்களோடது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எப்பயுமே வந்து ஐ கெட் டு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை கொண்டு வாங்க, ஐ ஹாவ் டு மைண்ட் செட் வேணாம் அப்படின்றாங்க. அப்படின்னா ஸோ விமன் ஆகட்டும் மென் ஆகட்டும், நான் வந்து வீடை பார்த்துக்கிறேன், வீடு சமைக்கிறேன், குழந்தைங்கள பார்த்துக்கணும், அவங்கள படிக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் முடிச்சுட்டு நான் எப்படி பண்ணுவேன், இந்த மாதிரி படிப்பேனா அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் வந்து எல்லாத்துக்கும் இருக்கும். அதே மாதிரி பசங்களாக இருந்தாங்கன்னா நான் வேலைக்கு போகணும், நான் சம்பாதிக்கணும், என் ஃபேமிலியை பார்க்கணும், அதை தாண்டி நான் எப்படி படிப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு கிராட்டிடியூடோட, ஸோ நிறைய பேத்துக்கு வந்து நமக்கு கிடைச்சிருக்க விஷயங்கள் வந்து நிறைய பேத்துக்கு கிடைக்கல இன்னுமே. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு யோசிச்சுட்டு நமக்கு இவ்வளோ கிடைச்சிருக்கிறதுக்கு வந்து நம்ம டெய்லி வந்து காடுக்கு ப்ரே பண்ணணும். இதையும் தாண்டி என்னால் என்ன பார்த்துக்க முடியுது, என்னால் என் பசங்களை பார்த்துக்க முடியுது, என் வீட்டை பார்த்துக்க முடியுது, நான் ஹோம் மேக்கராக இருக்கேன், என்னால் வேலைக்கு போய் சம்பாதிக்க முடியுது, நான் ஒரு லீடர் ஆஃப் மை ஃபேமிலியாக இருக்கேன். இதை தாண்டி நான் சக்ஸஸ் பண்ணோன்னா இந்த ஒரு ஹார்ட் ஒர்க்கை ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமுக்கு நான் போட்டேன்னா கண்டிப்பாக என்னால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றது வந்து நீங்கள் ஆழமாக நம்புங்க. நீங்கள் நம்ப தான் வந்து அது உங்களை சுற்றி நடக்க ஆரம்பிக்கும். இதை தான் வந்து சைக்காலஜி ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்து இது நடக்கும்னு நினச்சிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அது ஒரு நாள் நடக்கும். இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அந்த ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அடுத்த PGTRB எக்ஸாமில் வந்து எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி உங்களுக்கு வேலை வந்து உங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் உங்கள் கையில் கிடைக்கும் அப்படின்றத மைண்டில் செட் பண்ணிவிட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த சிலபஸை வந்து 8 டிவிஷன்ஸாக பிரிச்சிருக்கேன். ஆல்ரெடி போட்டிருந்த வீடியோ நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க 120 டேஸ்க்கு. ஸோ அதை பார்க்கலன்னா நீங்கள் அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். நான் வந்து சிலபஸை வந்து டே ஷெட்யூல் போடுறது மட்டும் இல்லாமல் அந்த சிலபஸில் இருக்க இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸுமே நான் சொல்லிகிட்ருக்கேன். நீங்கள் ஏற்கனவே இருக்க வீடியோ பார்த்தீங்கனாலும் தெரியும். கண்டிப்பாக வந்து நான் சொன்ன விஷயங்கள்லாம் நீங்கள் அந்த சிலபஸில் கவனிச்சிங்க அப்படின்னாலே மினிமம் 2 to 3 questions வந்து அதுலேருந்தே வரும். ஸோ அதே மாதிரி தான் இன்னைத்த வீடியோலையுமே நான் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். கொஞ்சம் லென்த்தியாக போனாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சிலபஸில் வந்து நான் மேஜராக இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 யூனிட்டுக்கும் தான். ஷேக்ஸ்பியர், லாங்குவேஜ் லிங்குவிஸ்டிக்ஸ், கிரிட்டிசிசம் அண்ட் அப்ரோச்சஸ். ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி வந்து லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸ் அப்ரோச்சஸை வந்து நம்ம கண்டுக்காமல் விட்டுட்டோம் கொஞ்சம். ஸோ இந்த இதில் வந்து நம்ம இது ரெண்டுத்தையுமே வந்து மேஜராக வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அண்ட் இதில் வந்து அப்ரோச்சஸ் இந்த யூனிட்டை வந்து உங்களுக்கு வந்து தனியாக கொண்டு போகாமல் நீங்கள் ஏற்கனவே படிக்கிற விஷயங்கள்லேயே வந்து உங்களுக்கு எப்படி நீங்கள் இந்த அப்ரோச்சஸ்லாம் கொண்டு வரலாம். ஸோ இந்த அப்ரோச்சஸில் பார்த்திங்கன்னா மாடர்ன் ட்ராமா, மாடர்ன் ஃபிக்ஷன், அந்த மாதிரி ஒரு 8 டாபிக்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையுமே மோஸ்ட்லி இதில் கொண்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 டாபிக்ஸ் வந்து நீங்கள் படிக்கிறதுலேருந்தே கொண்டு வந்துடலாம். மற்ற யூனிட்ஸ்லேருந்தே நீங்கள் கொண்டு வந்துடலாம். ஸோ அது எப்படி அப்படின்றதையும் வந்து நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை தாண்டி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ராமா, ஃபிக்ஷன், பொயட்ரி அண்ட் ப்ரோஸ் இது எல்லாத்துக்குமே வந்து ஈக்குவலாக வந்து நான் வந்து டிவைட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த நான் சொன்னேன் இல்லைங்களா மேஜரான விஷயங்கள்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருக்கேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து ட்ராமாவில் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து மொத்தமாக இருக்க சிலபஸை வந்து இப்படி நம்ம கால்குலேட் பண்ணிக்கிறோம். எப்படின்னா ட்ராமா 16, ஃபிக்ஷன் 18, பொயட்ரி 44, ப்ரோஸ் 20, ஷேக்ஸ்பியர் வந்து 5 ப்ளஸ் ஷேக்ஸ்பியரை பற்றி படிக்கணும் அது 1, லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸில் வந்து லாங்குவேஜில் 18 அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸில் 6 டாபிக்ஸ்,
கிரிட்டிசிசமில் 6+11. ஸோ யூனிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 10th யூனிட்டில் 11 டாபிக்ஸ் இருக்கும். பட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ரோஸ்லேருந்து நான் கிரிட்டிசிசம் வந்து 6 எடுத்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி நம்ம இது வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா அண்ட் அப்ரோச்சஸை விட்டுட்டேன். ஸோ அப்ரோச்சஸில் வந்து 8 டாபிக்ஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 100 டேஸில் நம்ம 147 டாபிக்ஸ் முடிக்க போகிறோம். ஸோ இதில் வந்து டோட்டலாக எல்லாமே கொடுத்துருக்கேன். 10 யூனிட்ஸில் இருக்க ஒரு டாப்பிக்கை கூட மிஸ் பண்ணல. என்ன நான் எடுக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காமனாக கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, பீகாக் பேலட் அந்த மாதிரி ஒரு புக்கு கொடுத்து அந்த இதை கொடுத்துருப்பாங்களே, அது மட்டும்தான் நான் எடுக்கலை. அதை தனியாக உங்களுக்கு நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். பட் அதை தாண்டி எல்லாமே இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து நான் சொன்ன மாதிரி கிரிட்டிசிசம் நான் சொன்னேன் இல்லைங்களா, அதில் 11 இருக்குது +6 எடுத்திருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ அதில் வந்து அப்பாலஜி ஃபார் பொயட்ரி, லைஃப் ஆஃப் மில்டன், டிஃபென்ஸ் ஆஃப் பொயட்ரி, ப்ரிஃபேஸ் டு லிரிக்கல் பேலட்ஸ், த ஸ்டடி ஆஃப் பொயட்ரி, ட்ரெடிஷ்னல் அண்ட் இண்டிவிஜுவல் டேலண்ட், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோஸ் அப்படின்ற ஒரு ஒர்க்கு கீழே கொடுத்துருக்காங்க. பட் இது எல்லாமே வந்து கிரிட்டிசிசம் தான். ஸோ அதனால் நான் இதை கிரிட்டிசிசம் அப்படின்ற ஒரு டாபிக் கீழே எடுத்துக்கிறேன். ஸோ தட் நான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்க விதம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு டாப்பிக்கை படிக்கும்போது அதுக்கு ரிலேட்டடாக என்ன மாதிரி டாபிக் இருக்குது, எதை மாதிரி நீங்கள் ஒரு சில ஒர்க்ஸ்லாம் வந்து 2 வந்து கம்பைன் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த அப்பாலஜி ஃபார் பொயட்ரி அண்ட் டிஃபென்ஸ் ஆஃப் பொயட்ரி, இது 2 இருக்குது இல்லைங்களா. இது 2மே பார்த்தீங்கன்னா பொயட்ரியை வந்து திட்டி எழுதியிருப்பாங்க, அதுக்கு வந்து ரிப்ளையாக தான் கொடுத்துருக்காங்க சிட்னி அண்ட் ஷெல்லி. ஸோ சிட்னி வந்து ஸ்டீஃபன் கார்சனுக்கு வந்து ரிப்ளை பண்ணியிருப்பாங்க, ஷெல்லி வந்து தாமஸ் லவ் பீகாக்கு ரிப்ளை பண்ணியிருப்பாங்க. அண்ட் 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பிளேட்டோ அந்த மாதிரி ஒரு சில ஆத்தர்ஸ்லாம் வந்து மென்ஷன் பண்ணி எழுதியிருப்பாங்க, சிமிலராக தான் இருக்கும். அண்ட் ஷெல்லியுமே வந்து அவரோட நிறைய விஷயத்தை வந்து சிட்னியோட ஒர்க்லேருந்து தான் எடுத்திருக்காரு. ஸோ இது 2த்தையுமே வந்து நான் ஒரு நாளில் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி என்ன மாதிரிலாம் பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்றதையும் வந்து நான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்னலாம் படிக்கலாம், எப்படிலாம் படிக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு பெரிய ஒர்க்காக இருந்தால் அதுக்கு சம்மரி படிங்க, குட்டி ஒர்க்காக இருந்தால் அந்த ஒர்க்கே படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அதுக்கு இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ், அது யார் எழுதினாங்க, அதுக்கு சப்டைட்டில் இருக்கா, அது எந்த மாதிரி ஜேர்னலில் வருது, எந்த இயர் எழுதியிருக்காங்க, இதெல்லாம். அடுத்து வந்து அபவுட் த ஆத்தர். நெக்ஸ்ட் வந்து டிவைசஸ் யூஸ்டு, பொயட்டிக் டிவைசஸ் ஆகட்டும் இல்லையா, என்னென்ன கேரக்டர்ஸ்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் டெஸ்ட். கண்டிப்பாக நீங்கள் ஒரு டாப்பிக்கோ இல்லை ஒரு யூனிட்டும் முடிச்சதுக்கப்புறமா ஒரு வீக் மினிமம் ஒரு வீக் முடிச்சதுக்கப்புறமா ஒரு மார்க் டெஸ்ட் மாதிரி அட்டன் பண்ணி பார்க்கறது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணது போகிறது பார்த்தீங்கன்னா வீக் 1. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, இது வரைக்கும் நீங்கள் டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணலை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் கண்டக்ட் பண்ண டெஸ்ட் அண்ட் இனிமேட்டு கண்டக்ட் பண்ண போகிற டெஸ்ட் எல்லாமே டெலகிராம் குரூப்பில் தான் கண்டக்ட் பண்ண போகிறேன். அண்ட் இதுக்கு வந்து எந்த விதமான காஸ்ட்டும் கிடையாது. அண்ட் நான் வந்து எந்த விதமான கிளாஸஸும் எடுக்கலை. அது ஐ வாண்ட் டு மேக் இட் கிளியர். என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரீ டைமில் என்ன முடிஞ்சதை வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் யூடியூப்பில். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணுன்றதை நீங்கள் வந்து கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள். அதை வந்து நான் எனக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போது நான் முடிஞ்சதுன்னா உங்களுக்கு வந்து ட்ரை பண்ணி போடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வீக் 1ல் பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக ஷேக்ஸ்பியரை பற்றி முடிக்க போகிறோம். ஸோ ஷேக்ஸ்பியர் ஃபஸ்ட்டு டே வந்து ஷேக்ஸ்பியர், அவரோட ஃபோலியோஸ் அண்ட் குவாட்டோஸ், அதுக்கப்புறம் அவரை பற்றின விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த டேயில் வந்து நீங்கள் முடிச்சிடணும். அவரோட லைஃப் ஹிஸ்ட்ரி, அவரோட பொயட்ரி, அவரோட சானட் சீக்வன்ஸ், அவரோட பிளேஸ் என்னென்ன, அதனுடைய டைப்ஸ் என்னென்ன, யாரெல்லாம் அவரை பற்றி சொல்லியிருக்காங்க, அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் இதில் வந்து முடிச்சிடுங்க. ஸோ இங்கே வந்து நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். என்னென்னா, ஸோ இந்த சைடை நான் கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க் ரிலேட்டடாக இருக்க ஏதாவது ஒரு லிட்ரரி மூமெண்ட்டோ இல்லை ஒரு டைப்போ இல்லை ஒரு ஜானரோ அந்த மாதிரி தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லிட்ரரி ஜானர். ஸோ ஷேக்ஸ்பியர் பிளேஸில் இருக்க இந்த மாதிரி ஜானர்ஸ்லாம் வந்து நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி எடுத்துக்கோங்க. ஸோ மேக்பத் டே 2ல் வந்து மேக்பத், அது ஒன் ஆஃப் த ட்ராஜடிஸ். அண்ட் டே 3 டெம்பஸ்ட், இது லாஸ்ட் பிளேஸில் ஒன்று. ஸோ டோட்டலாக 5 லாஸ்ட் பிளேஸ் இருக்கும். ஸோ அண்ட் ஒன் மோர் திங் வந்து டெம்பஸ்ட் தான் வந்து ஷேக்ஸ்பியர் வந்து சொந்தமாக எழுதின லாஸ்ட் பிளே. ஸோ ஐ மீன் சொந்தமாக எழுதின, அதை கடைசியாக வந்து அவரே கம்ப்ளீட் பண்ண பிளே வந்து டெம்பஸ்ட். இதுக்கப்புறம் 2 பிளே எழுதியிருக்காரு, பட் அது 2மே வந்து ஃப்ளெச்சரும் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாரு. அவர் கடைசியாக ஃபுல்லாக எழுதின பிளேன்னு பார்த்தீங்கன்னா இந்த டெம்பஸ்ட். நெக்ஸ்ட் ஹென்ரி 4 பார்ட் 1 ஹிஸ்டாரிக்கல் பிளேஸில் வரும். ஸோ டோட்டல் 10 ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் இருக்குது. அதை பற்றின ஒரு தனி வீடியோவும் கொடுத்துருக்கேன், அது வேணுனாலும் நீங்கள் பாருங்கள். நெக்ஸ்ட் மெஷர் ஃபார் மெஷர், இட் இஸ் ஒன் ஆஃப் த ப்ராப்ளம் பிளேஸ். அதை யார் காயின் பண்ணாங்க, ஷேக்ஸ்பியர் இருந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இதை
ப்ராப்ளம் பிளேஸ்னு சொல்ல, ஃபோலியோலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இதை காமெடிஸில் தான் போட்டிருக்காங்க. பட் அதுக்கப்புறம் எதனால இது ப்ராப்ளம் பிளேஸ்னு சொன்னாங்க, யார் சொன்னாங்க அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே வந்து ஷேக்ஸ்பியர் பிளேஸ் அப்படின்னு ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன். நீங்கள் இது வரைக்கும் பார்க்கலன்னா பாருங்கள். நெக்ஸ்ட் ஆண்டனி அண்ட் கிளியோபேட்ரா, இது வந்து ஒன் ஆஃப் த ரோமன் பிளேஸ். இதுக்கு கீழே இன்னும் ஒரு ரெண்டு பிளே வந்து சொல்லுவாங்க, ப்ளஸ் இன்னொன்று டைட்டஸ் ஆண்ட்ரோனிக்கஸ் அப்படின்ற பிளேவும் சொல்லுவாங்க. ஸோ டோட்டலி 4 பிளேஸ் இருக்குது. அதுவும் என்னென்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வீக் 1ல் பார்த்தீங்கன்னா யூனிட் 5 வந்து கம்ப்ளீட்டாகவே நம்ம முடிச்சிடுறோம் வீக் 1ல். ஸோ இந்த வீக்கை வந்து நம்ம 6 டேஸில் வந்து நம்ம கிட்டத்தட்ட வந்து 6 இதை வந்து முடிச்சிட்டோம். ஷேக்ஸ்பியர் அப்படின்றத வந்து முடிச்சிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா வீக் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து ஒர்க் அண்ட் இந்த சைடு வந்து ஆத்தர் அண்ட் இந்த சைடு வந்து அந்த ஒர்க் பேஸ் பண்ணி இருக்க லிட்ரரி மூமெண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த லிட்ரரி மூமெண்ட் ஏன் கொடுத்துருக்கேன் அப்படின்றது வந்து இன்னும் ஒரு 2 வீக்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். ஸோ இந்த இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டாக்டர் ஃபாஸ்டஸ் ஏன் மொராலிட்டி பிளேஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ட்ராமா டெவலப் ஆகும்போது மிஸ்ட்ரி, மொராலிட்டி அண்ட் இன்டர்லூட்ஸ் இந்த மாதிரி 3 ஃபார்மில் தான் வந்து ரெடி பண்ணாங்க. ஃபஸ்ட்டு வந்து டெவலப் ஆச்சு. ஃபஸ்ட்டு மிஸ்ட்ரி பிளே இருந்தது, அடுத்து மொராலிட்டி பிளே இருந்தது, இன்டர்லூட்ஸ். மொராலிட்டி அப்படின்னா குட் ஓவர் ஈவில். ஸோ எப்பயுமே வந்து ஈவில் தாண்டி நல்லது தான் ஜெயிக்கும் அப்படின்றது தான். அதை தான் வந்து ஃபாஸ்டஸும் வந்து அவரோட தீமாக வந்து மார்லோவும் வந்து அவரோட தீமாக வந்து டாக்டர் ஃபாஸ்டஸில் எடுத்திருந்திருப்பாரு. ஸோ அந்த மாதிரி மொராலிட்டி பிளேஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் யூனிவர்சிட்டி விட் அவரை பற்றியும் நிறையா தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஸ்பானிஷ் ட்ராஜடி அது வந்து செனேக்கன் ட்ராஜடி அப்படின்ற ஃபார்மில் வரும். செனேக்கா அப்படின்றவர் வந்து எழுதியிருக்க ஃபார்மேட்டை பேஸ் பண்ணி எழுதியிருப்பாங்க. இதில் வந்து நிறைய மர்டர், மிஸ்ட்ரி, அந்த மாதிரி நிறைய பிளட் ஷெட் அந்த மாதிரி இருக்கும். அதுதான் வந்து செனேக்கன் ட்ராஜடி அப்படின்னு சொல்லுவாங்க. 3rd டே வந்து பார்த்திங்கன்னா த அல்கெமிஸ்ட். இதை வந்து கால்ரிட்ஜ் வந்து ஒன் ஆஃப் த 3 பர்ஃபெக்ட் பிளாட்ஸ் இன் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது கூட வந்து இன்னும் 2 சொல்லியிருக்காரு. அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா டாம் ஜோன்ஸ் ஒன்று வரும். இன்னொன்று என்ன அப்படின்றத வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா 4th டே ஆல் ஃபார் லவ். இது வந்து ஆண்டனி அண்ட் கிளியோபேட்ராவை பேஸ் பண்ணி எழுதியிருக்க ஒரு ஹீரோயிக் ட்ராமா. ஸோ ஹீரோயிக் ட்ராமானா என்ன அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா த ஸ்கூல் ஃபார் ஸ்கேண்டல். இட் இஸ் ரிட்டன் பை ஷெரிடன். அது வந்து காமெடி ஆஃப் மேனர்ஸ் அப்படின்றதுல வரும். காமெடி ஆஃப் மேனர்ஸ் அண்ட் ரெஸ்டரேஷன் காமெடி ரெண்டுமே சேம் தான். என்னன்னா அந்த ரெஸ்டரேஷன் பீரியட் இருக்கு இல்லைங்களா, ஒரு பியூரிட்டன் ஏஜ் சார்ல்ஸ் 1 ரூல் பண்ணுவார். அந்த சார்ல்ஸ் 1 ரூல் பண்ணும்போது மக்களுக்கெல்லாம் அவரை பிடிக்காது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா பியூரிட்டன்ஸ்லாம் இது பண்ணி ஒரு இது மாதிரி ரெவல்யூஷன் மாதிரி வந்து இவரை வந்து கொன்னுட்டு பியூரிட்டன் ஏஜ் அப்படின்ற மாதிரி வரும். பியூரிட்டன் ஏஜ் வந்து எப்போ வரும்னா 42லேருந்து 1660 வரைக்கும் வரும். அப்போ வந்து என்ன ஆகும்னா இந்த பியூரிட்டன் ரூல் பண்ணுறது வந்து மக்களுக்கு சுத்தமாகவே பிடிக்காது. இதுக்கு கிங்கே பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இவங்க வந்து தேட்டர்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க, எந்த ஒரு என்டர்டைன்மெண்ட்டும் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ அந்த இதுக்கப்புறமா சார்ல்ஸ் 2 வந்து ஆட்சிக்கு வந்துடுவார். அப்போ நிறைய தேட்டர்ஸ்லாம் ஓப்பன் பண்ணுவார், எல்லாமே பண்ணுவார். அப்போ ஒரு விஷயம் இல்லாமல் இருந்து நம்ம வரும்போது ரொம்பவே காமெடியாக, ரொம்ப காமிக்கலாக, ரொம்ப சட்டைரிக்கலாக எழுதுவோம் இல்லைங்களா, அந்த இதுதான் வந்து இந்த ரெஸ்டரேஷன் காமெடி. அப்போ சொசைட்டியில் என்னென்னலாம் நடக்குதோ அதை வந்து ரொம்ப காமிக்கலாக, ரொம்ப சட்டைரிக்கலாக வந்து சொல்லியிருப்பாங்க இந்த 2 பிளேலையுமே. ஸோ இட் இஸ் த ஸ்கூல் ஃபார் ஸ்கேண்டல் அண்ட் த வே ஆஃப் த வேர்ல்டு. ஸோ இது வந்து வீக் 2ஓட சிலபஸ். நெக்ஸ்ட் வீக் 3லையும் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராமா தான் எடுக்கிறோம். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கால்வாசி ட்ராமாஸ் வந்து முடிஞ்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து ஷீ ஸ்டூப்ஸ் டு கான்குவர். இதனுடைய சப்டைட்டில் த மிஸ்டேக்ஸ் ஆஃப் அ நைட். ரொம்பவே காமெடியாக இருக்கும். இந்த மாதிரி சப்டைட்டில்ஸ் வந்து நிறைய ஒர்க்ஸ்க்கு இருக்குது, அதுவுமே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதை பற்றின ஒரு வீடியோவுமே நான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு த ஹாரி ஏப். இது வந்து ஒரு எக்ஸ்பிரஷனிஸ்ட் பிளே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த எக்ஸ்பிரஷனிஸ்ட் பிளே அப்படின்னா என்ன, இது யாரெல்லாம் எழுதியிருக்காங்க, எந்த மாதிரி ஆத்தர்ஸ்லாம் இதை ரைட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாலே போதும். இதுதான் வந்து நம்ம லிட்ரரி மூமெண்ட் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். ஸோ லிட்ரரி மூமெண்ட் அப்படின்றது ஒன்றும் இல்லை, இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, நிறைய விஷயங்கள் யூனிவர்சிட்டி விட், இந்த மாதிரி யூனிவர்சிட்டி விட் அந்த மாதிரி ஒரு சில டாபிக்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் தான் லிட்ரரி மூமெண்ட்டில் வந்து வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சதர்ன் காத்திக் ஃபிக்ஷன் ட்ராமாலாம் எதில் வருது அந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலே நம்ம லிட்ரரி மூமெண்ட்டுக்கு போதும். ஸோ நான் ப்ரீவியஸ் வீக்லேயுமே வந்து இந்த லிட்ரரி மூமெண்ட்ஸ்லாம் இந்த ஸ்லைடில் கொடுத்துருப்பேன். அது ப்ளஸ் இப்போ கொடுத்துருக்கிறது இதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கனாலே இந்த லிட்ரரி மூமெண்ட்ஸ்க்கு அண்ட் மாடர்ன் ட்ராமாவுக்கு போதுமானதாக இருக்கும். இதை தாண்டி ஒரு சிலதும் இருக்குது,
அதை வந்து ஒவ்வொரு வீக்கில் நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே இதெல்லாம் வந்து இந்த லிட்ரரி மூமெண்ட் அண்ட் மாடர்ன் ட்ராமாக்காக தான் நம்ம படிக்கிறோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ தேர்ட் டே வந்து த டெத் ஆஃப் அ சேல்ஸ்மேன், இது ரொம்பவே ஃபேமஸான ஒரு ப்ளே. டு ஆக்ட் வித் அ ரெக்வைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லாஸ்ட் ஒரு எப்பிலாக் இருக்கும். அதில் ஆர்த்தூர் மில்லர்து ரொம்பவே நிறைய அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கு. ஸோ அதுவும் படிச்சுக்கோங்க, ஃபேமஸான ஒரு ஒர்க். நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட் கார் நேம் டிசையர் பை டென்னசி வில்லியம்ஸ். நெக்ஸ்ட் ஹூ இஸ் அஃப்ரைட் ஆஃப் விர்ஜீனியா வுல்ஃப் பை எட்வர்ட் ஆல்பி. இதுவுமே நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கு. என்னென்ன அவார்ட்ஸ்லாம் இருக்குது, ஸோ இது பார்த்தீங்கன்னா யூஎஸில் பார்த்தீங்கன்னா டோனி அவார்டு அண்ட் புலிட்சர் அவார்டு இருக்கும். அண்ட் காமனாக பார்த்தீங்கன்னா நோபல் ப்ரைஸ் இருக்கும். அண்ட் இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா சாகித்ய அகாடமி அவார்டு, பாரத் ரத்னா அவார்டு, அந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட், பத்மஸ்ரீ அவார்டு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்ஸாக இருக்குது இல்லைங்களா. அந்த மாதிரிலாம் யாராவது ஆத்தர் வாங்கியிருக்காங்களா, எந்த ஒர்க்குக்காவது கொடுத்துருக்காங்களா அப்படின்ற மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் ஃபார் வீக் 3. நெக்ஸ்ட் வீக் 4ல் பார்த்தீங்கன்னா இந்தியன் நாவல் ட்ராமா அண்ட் காமன்வெல்த் ட்ராமா இதில் கொடுத்துருக்கேன். ஸோ முக்ததாரா, இதில் வந்து நிறைய சிம்பிள்ஸ் வந்து தாகூர் வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ லிட்ரரி மூமெண்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா சிம்பாலிசம் அப்படின்ற ஒரு தீம் வரும். நான் இதுக்கு முன்னாடி 2 லிட்ரரி மூமெண்ட் வீடியோஸ் போட்டிருக்கேன். மேஜரான லிட்ரரி மூமெண்ட்ஸ் எல்லாமே அதில் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை தாண்டி இருக்கிற 20th century லிட்ரரி மூமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து இன்னொரு வீடியோலையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அந்த லிட்ரரி மூமெண்ட்ஸ், அந்த மாடர்ன் ட்ராமா, மாடர்ன் ஃபிக்ஷன் எல்லாமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா துக்ளக். இந்த டாகோர் பற்றி படிக்கும்போதே கீதாஞ்சலியை பற்றினா ஒரு சம்மரி மட்டும் படிச்சுக்கோங்க. துக்ளக் வந்து கிரிஷ் கர்னாது. இட் இஸ் a 13 scene play. ஸோ இதில் வந்து ஆக்ட் வைஸ் கிடையாது, சீன் வைஸ் மட்டும்தான். அதுவும் என்ன அப்படின்றத மாதிரி பார்த்துக்கோங்க. எந்தெந்த பிளேஸ்லலாம் சீன் மட்டும் இருக்குது, ஆக்ட் கிடையாது அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் லரைன் சாஹிப். இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ட்ராமா பேஸ்ட் ஆன் பஞ்சாபோட பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ். எந்த இயர்னா 1840s நடந்த பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸை பேஸ் பண்ணி எழுதியிருக்க ஹிஸ்டாரிக்கல் ட்ராமா. தென் த லயன் அண்ட் த ஜுவல். இது இந்த ஒரு நேமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெட்டஃபர் தான். லயன் ஒருத்தரை குடிக்கும், ஜுவல் ஒருத்தரை குடிக்கும். அது யார் யார் அப்படின்ற மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து போஸ்ட் கலோனியலிசம் அப்படின்ற ஒரு லிட்ரரி மூமெண்ட் இருந்தது, போஸ்ட் கலோனியலிசம். அண்ட் இது வந்து கிரிட்டிசிசம், லிட்ரரி தியரி அப்படின்றதுலையும் நம்ம கொண்டு வரலாம். ஸோ இது வந்து நைஜீரியாவை பேஸ் பண்ணி எழுதியிருக்க ஒரு ட்ராமா. நெக்ஸ்ட் நெட்கெல்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேர்ஸ்ட் ட்ராமா. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஷேக்ஸ்பியர்லாம் எழுதுகிற சமயத்தில் ஒரு ட்ராமாவே வந்து ஒரு பொயட்டிக்காக இருக்கும், அயாம்பிக் பென்டாமீட்டரில் எழுதியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ப்ரோஸில் எழுத ஆரம்பித்தாங்க. அண்ட் ஒரு பீரியட் ஆஃப் டைமில் வந்து திருப்பியுமே வந்து பொயட்ரி ஃபார்மேட்டில் வந்து ட்ராமாவை எழுதினாங்க. அதுதான் வந்து வேர்ஸ்ட் ட்ராமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவுமே வந்து மாடர்ன் ட்ராமாவில் ஒன் ஆஃப் த லிட்ரரி மூமெண்ட். இதுவுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாவலிஸ்ட் ஆஸ் அ டீச்சர். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோஸில் தான் வரும். பட் நான் ஏன் இங்கே கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இங்கே வந்து போஸ்ட் கலோனியலிசம் இதெல்லாம் வருது இல்லைங்களா. அண்ட் அதனால இந்த இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கலோனியலிசம் அப்படின்றதுல தான் வரும். சினுவா அச்சிபி என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஒரு ரைட்டராக நம்ம என்ன மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் வந்து பீப்புளுக்கு க்ரியேட் பண்ணணும், ஆத்தரோட சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் என்ன அப்படின்றதெல்லாம் வந்து இந்த ஒர்க்கில் வந்து தெளிவாக சொல்லியிருப்பாரு. ஸோ அதெல்லாத்தையும் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஒர்க்கோட இந்த வீக் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீக் 4லேயே வந்துட்டு ஷேக்ஸ்பியர் யூனிட் முடிச்சிட்டோம், எல்லா ட்ராமாவும் முடிச்சிட்டோம். அண்ட் அப்ரோச்சஸில் 2 இது லிட்ரரி மூமெண்ட் அண்ட் மாடர்ன் ட்ராமா முடிச்சாச்சு, ப்ரோஸில் 1 முடிச்சிருக்கோம். ஸோ அடுத்த வீக் பார்த்தீங்கன்னா வீக் 5, இதில் வந்து லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் 6 டேஸ்க்குமே வந்து ஒரு காமன் டாபிக் இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு நாளைக்குமே. ஸோ இது பார்த்திங்கன்னா லாங்குவேஜில் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸில் 2 இதில் இருக்கிறதையுமே எடுத்திருக்கேன் காமனாக. இதுக்கு வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்க புக்ஸில் வந்து எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அதில் மெயினாக பார்த்திங்கன்னா எஃப்டி வுட் அப்படின்ற ஒருத்தரோட புக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப குட்டி தான், முடிஞ்ச வரைக்கும் அந்த புக்கு மட்டுமாவது வாங்கி படிக்க ட்ரை பண்ணுங்கள். இல்லையா பிடிஎஃப் கிடச்சதுன்னா அதுவும் படிக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து லிங்குவிஸ்டிக்ஸில் வந்து நம்ம பேசிக்காக என்ன லிங்குவிஸ்டிக்ஸ்னால் என்ன, அதனுடைய நேச்சர் என்ன, அதனுடைய ஸ்கோப் என்ன, அது ஸ்பீக்கிங்லேயும் ரைட்டிங்லேயும் எவ்வளோ ஹெல்ப் பண்ணுது, அண்ட் அதனுடைய ஃபார்ம் அண்ட் மீனிங். இது வந்து காமனாக ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி லிங்குவிஸ்டிக்ஸ்க்கு கொடுத்துருப்பாங்க நிறைய புக்ஸில். அதுதான் வந்து இந்த இதில் நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வேர்ட், கிளாஸ், ஃப்ரேஸ் அண்ட் கன்காரா கவர்மெண்ட், சென்டென்ஸ் பேட்டர்ன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிராமரில் வரும். கிராமரில் தான் வரும். ஒரு வேர்ட்னா என்னென்னா அ பாய் அப்படின்னு சொல்கிறது, பாய் அப்படின்றது ஒரு வேர்டு. ஸோ அதே வந்து அந்த பாய்க்கு வந்து நீங்கள் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்க, அ லிட்டில் பாய், அ நாட்டி பாய்,
யங் லிட்டில் பாய் சாரி யங் நாட்டி பாய் அப்படின்னு கொடுக்குறீங்கன்னா அது வந்து ஒரு பாயை பற்றி சொல்லுது. நிறைய வேர்ட்ஸ் இருக்குது, ஸோ அதை வேர்டுன்னு சொல்ல முடியாது. பட் அது ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. ஸோ அதை தான் வந்து நம்ம ஃப்ரேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது, 5 டைப்ஸ் இருக்குது. நான் அது எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக வீடியோஸ் போடுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸை வந்து நம்ம ஒரு சென்டென்ஸ்ன்னு சொல்ல முடியாது. சென்டென்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 90% சென்டென்ஸ், எல்லா வேர்ட்ஸும் இருக்கும், பட் ஏதோ ஒன்று வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். அப்படின்றத தான் வந்து நம்ம கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கன்கார்ட் கவர்மெண்ட் அப்படின்னா சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட், அதுதான் வந்து கன்கார்ட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்தால் வேர்பும் சிங்குலராக இருக்கணும், சப்ஜெக்ட் ப்ளூரலாக இருந்தால் வேர்பும் ப்ளூரலாக இருக்கணும். அது எப்படிலாம் நம்ம நோட் பண்ணுறது, அது எப்படிலாம் நம்ம ஃபார்ம் பண்ணுறதுன்றது தான் இதில் படிக்கணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பேட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் அந்த மாதிரி, அப்புறம் சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் டைரக்ட் ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் அண்ட் அட்ஜங்க்ட், இந்த மாதிரி 5 இது இருக்குது. ஆப்ஜெக்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஆப்ஜெக்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் இப்படி இருக்கும். இதெல்லாம் வந்து எப்படிலாம் சென்டென்ஸில் வரலாம், எந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வருது அப்படின்றது தான் வந்து சென்டென்ஸ் பேட்டர்னில் படிக்க போகிறோம். நெக்ஸ்ட் ஃபோனாலஜி அப்படின்றது வந்து ஸ்டடி ஆஃப் ஸ்பீச் சவுண்ட்ஸ் அண்ட் மார்ஃபாலஜின்றது வந்து ஸ்டடி ஆஃப் வேர்ட்ஸ். இதுலேயே வந்து மார்ஃபாலஜிலே வந்து வேர்ட் ஃபார்மேஷன் இது எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. க்ரோத் ஆஃப் வொக்காபுலரி, சேஞ்ச் ஆஃப் மீனிங், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மார்ஃபாலஜிலேயே நீங்கள் படிச்சிடலாம். நெக்ஸ்ட் இடியோலெக்ட் அப்படின்றது வந்து ஒரு தனிப்பட்ட மனுஷனோட ஒரு விதமான பேசுறது. ஸோ ஒவ்வொருத்தவங்களும் பார்த்திங்கன்னா ஒரு விதமாக பேசுவாங்க. ஒரு லாங்குவேஜ் டோன் ஆகட்டும், இல்லையா ஒரு வேர்டு அவங்க உச்சரிக்கிற விதமாகட்டும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆடியன்ஸே ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா ரஜினி ஒரு விதமாக ஃபேஸ் பண்ணுவார், கமல் ஒரு விதமாக அட்ரஸ் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து அவங்களோட இடியோலெக்ட். ஸோ டயலெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் சொசைட்டியில் அங்கே இருக்க பீப்புள் எல்லாமே வந்து ஒரே மாதிரியே பேசுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழே எடுத்துக்கிட்டிங்கன்னா மதுரை தமிழ் ஒரு மாதிரி இருக்கும், சென்னை தமிழ் ஒரு மாதிரி இருக்கும், கோயம்புத்தூர் தமிழ் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஏரியாவுக்கும் ஒரு மாதிரி பேசுவாங்க. அதைத்தான் வந்து நம்ம கோயம்புத்தூர் டயலெக்ட் ஆஃப் தமிழ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதுதான் வந்து டயலெக்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஜி கிராமர் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து நோம் சாம்ஸ்கி வந்து கிரியேட் பண்ணியிருப்பாரு. இது ஏன்னா ஐசி அனாலிசிஸ் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்கும். ஐசி அனாலிசிஸில் வந்து ஒரு சில வேர்ட்ஸ்லாம் வந்து நம்ம வந்து பிரிக்க முடியாது, பிரித்து அதுக்கு இதுதான் அப்படின்ற மாதிரி காயின் பண்ண முடியாது. அந்த ஒரு மிஸ்டேக்ஸ் எல்லாம் இது பண்ணுறதுக்காக தான் வந்து நோம் சாம்ஸ்கி வந்து டிஜி கிராமர் அப்படின்றத வந்து ஒரு கிரியேட் பண்ணார். இதை பற்றின வீடியோ நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன், ரெடியானதும் கண்டிப்பாக போடுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேர்ட் ஃபார்மேஷன், க்ரோத் ஆஃப் வொக்காபுலரி, சேஞ்ச் ஆஃப் மீனிங், இது மூணுமே வந்து ஒரே இது தான். என்னென்னா வேர்டை எப்படி ஃபார்ம் பண்ணுறோம், ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் காம்பவுண்ட் வேர்ட்ஸு அப்ரிவேஷன் அக்ரானிம் இதெல்லாம் வரும். க்ரோத் ஆஃப் வொக்காபுலரியில் வந்து ஒரு இப்போ இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ஜான்சன் பண்ணும்போது 25,000 வேர்ட்ஸ் தான் போட்டிருந்தாரு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ க்ரோர் வேர்ட்ஸ் கிட்ட இருக்கும். அது வந்து எப்படி நிறைய லாங்குவேஜ்லேருந்து வந்தது அந்த மாதிரிலாம் வந்து நம்ம க்ரோத் ஆஃப் வொக்காபுலரியில் பார்க்கலாம். சேஞ்ச் ஆஃப் மீனிங், ஸோ ஒரே வேர்டுக்கு வந்து மிடில் இங்கிலீஷில் வந்து ஒரு மீனிங் இருக்கும், இப்போ இருக்க மாடர்ன் இங்கிலீஷில் வந்து ஒரு மீனிங் இருக்கும். அதுதான் வந்து சேஞ்ச் ஆஃப் மீனிங் அப்படின்னு சொல்கிறோம். மேக்கர்ஸ் ஆஃப் இங்கிலீஷ், எப்படிலாம் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆச்சு, எப்படிலாம் இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்றது. அமெரிக்கன் இங்கிலீஷ், இந்தியன் இங்கிலீஷ், அப்புறம் ஆரிஜின் ஆஃப் இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷ் வந்து பார்த்திங்கன்னா இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலியில் வந்து ஒன் ஆஃப் த மெம்பர் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து சேட்டம் சென்டம் அப்படின்ற மாதிரி பிரிப்பாங்க. நான் வந்து 4 நாளாக பிரிக்கலாம், சேட்டம் அண்ட் சென்டம்னா. அதுக்கு கீழே நிறைய பிரான்ச்சஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் எப்படி பிரிஞ்சுது அப்படின்றத படிக்கிறது தான் இந்த ஆரிஜின் ஆஃப் லாங்குவேஜ். நெக்ஸ்ட் ஓல்டு இங்கிலீஷ், மிடில் இங்கிலீஷ், மாடர்ன் இங்கிலீஷோட கேரக்டரிஸ்டிக்ஸ், இதெல்லாம் வந்து லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸில் படிக்க போகிறோம். ஸோ இதை நான் சொல்கிறது கேட்டிங்கனாலே ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து இதில் என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கும். ஸோ இந்த புக்கை வாங்கி ஜஸ்ட் ஒரு ரீட் அவுட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கிளியராக வந்து நீங்கள் இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஆக்சுவலாக வந்து மார்க் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. 10 கொடுத்தாங்கன்னா மினிமம் உங்களால் 8 எடுக்க முடியும், நீங்கள் எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில். ஸோ இதை வந்து மிஸ் பண்ணிடாமல் கண்டிப்பாக இந்த ஒரு யூனிட்டை வந்து படிச்சிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது முடிச்சது மட்டும் கொடுத்துருக்கேன். அடுத்த வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வீக் 6 இதில் வந்து நம்ம வந்து கிரிட்டிசிசம் வந்து எடுத்திருக்கோம்.
இந்த கிரிட்டிசிசமில் வந்து நான் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 10 கிட்ட இங்கே கொடுத்துட்டேன். நிறைய வந்து எல்லாமே வந்து இதிலே மோஸ்ட்லி கவர் பண்ணிட்டேன். இதுக்கு தாண்டி வந்து உங்களுக்கு 6 or 7 மட்டும்தான் இருக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி அப்பாலஜி அண்ட் பொயட்ரி, டிஃபென்ஸ் ஆஃப் பொயட்ரி ரெண்டுமே வந்து ரிப்ளை கொடுத்தது தான். அதை ஒரு டேயில் வந்து முடிச்சிருங்க. செகண்ட் டே வந்து லைஃப் ஆஃப் மில்டனை வந்து டாக்டர் ஜான்சன் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே இது என்ன பயோகிராஃபிக்கல் ஒரு கிரிட்டிசிசம். பயோகிராஃபிக்கல் கிரிட்டிசிசம்னும் போது மில்டனோட ஒர்க்ஸ் பற்றி எல்லாத்தையுமே அவர் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் டாக்டர் ஜான்சன் வந்து மில்டனை பற்றி கொஞ்சம் அவர் இது சரியில்லை அப்படின்ற மாதிரி தான் கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அதனால மில்டனோட ஒர்க் சாம்சன் அகோனிஸ்டஸ் அதை பற்றியுமே இவர் வந்து சொல்லியிருக்காரு. அதை கூடவே வந்து இதை நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த சாம்சன் அகோனிஸ்டஸ் வந்து ஒரு க்ளாசட் ட்ராமா. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்ரரி மூமெண்ட் இல்லைங்களா, க்ளாசட் ட்ராமா அப்படின்றது. ஸோ அந்த மூமெண்ட்னா என்னன்றதையும் நீங்கள் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் தேர்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபேஸ் டு லிரிக்கல் பேலட்ஸ். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸ்வர்த்தோட ஆட்டோபயோகிராஃபிக்கல் ஒர்க் ப்ரில்யூட் அப்படின்றது புக் 1 மட்டும்தான். இதுக்கு வந்து நீங்கள் ஒரு சம்மரி மாதிரி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கூட போதும். நெக்ஸ்ட் ஃபோர்த் டே வந்து ஸ்டடி ஆஃப் பொயட்ரி அண்ட் பயோகிராஃபியா லிட்ரரியா பை கால்ரிட்ஜ். ஸோ ஸ்டடி ஆஃப் பொயட்ரி அர்னால்டு. இதில் வந்து மெயினாக நீங்கள் படிக்க வேண்டியது வந்து டச் ஸ்டோன் மெத்தட். அண்ட் கால்ரிட்ஜில் வந்து ஃபேன்சி, இமேஜினேஷன், பிரைமரி இமேஜினேஷன், செகண்டரி இமேஜினேஷன், வில்லிங் சஸ்பென்ஷன் ஆஃப் டிஸ்பிலீஃப். இந்த 4 டேர்மும் நீங்கள் மெயினாக பார்த்துக்கிட்டிங்கனாலே போதும். நெக்ஸ்ட் ட்ரெடிஷ்னல் அண்ட் இண்டிவிஜுவல் டேலண்ட், மெட்டாஃபிசிக்கல் பொயட்ஸ். ஒரே நாள்லேயே இந்த ரெண்டுமே பை T.S. எலியட். ஓகே, அவர் காயின் பண்ண டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் இதில் படிச்சிடலாம். ஸோ லாஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா பொயட்டிக்ஸ் பை அரிஸ்டாட்டில் அண்ட் லெட்டர்ஸ் பை கீட்ஸ். இந்த கீட்ஸ் படிக்கும்போதே ஷெல்லி வந்து அடோனிஸ் வந்து கீட்ஸ்க்காக தான் எழுதியிருப்பார். கீட்ஸ் இறந்ததுனால தான் இந்த எலிஜி எழுதியிருப்பார். நீங்கள் அதனுடைய சம்மரியுமே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த லைட் ப்ளூவில் கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் டீடைல், டார்க் ப்ளூவில் கொடுத்துருக்கிறது டீடைல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிசிசம் தான் யூனிட் 10லேருந்து எடுத்திருக்கு. பட் யூனிட் 8ல் அப்ரோச்சஸ் டு லிட்ரேச்சர்லையும் லிட்ரரி கிரிட்டிசிசம் அண்ட் தியரி அப்படின்ற ஒரு டாபிக் இருக்குது. ஸோ அதுலேயுமே வந்து இதெல்லாம் தான் இருக்கும். இந்த ஒர்க் எல்லாம் ஒரே புக்கு மாதிரி எழுதி வச்சுட்டு நீங்கள் படிச்சிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக மீதி வரும்போதும் நான் அந்த தியரிஸ்லாம் என்னென்ன தியரிஸ்லாம் படிக்கணும் அப்படின்றதையும் லாஸ்ட் இதில் நான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீக் 7. இந்த வீக் 7ல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாவலுக்கு. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷேக்ஸ்பியர் முடிச்சாச்சு, ட்ராமா எல்லாம் முடிச்சாச்சு, கிரிட்டிசிசம் முக்கால்வாசி முடிச்சாச்சு, அண்ட் இது லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸ் முடிச்சாச்சு. ஸோ இத்தனை யூனிட்ஸ் வந்து நம்ம முடிச்சாச்சு. அடுத்து வந்து நாவல் போகிறோம். இது முடிச்சுட்டு நம்ம பொயட்ரி அண்ட் ப்ரோஸ் இது மட்டும்தான் இருக்கும். நடுவில் மிச்சம் இருக்க கிரிட்டிசிசம்லாம் நம்ம லாஸ்ட்டில் பார்த்துக்கலாம். ஸோ இங்கே நான் கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் அதே மாதிரி தான். இங்கே தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் லிட்ரரி மூமெண்ட் பேஸ்ட் ஆன் இந்த ஒர்க் பேஸ் பண்ணி லிட்ரரி மூமெண்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன். அண்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸுமே கொடுத்துருக்கேன். இதெல்லாம் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களுக்கு 1 or 2 மார்க்ஸ் வந்து ஈஸியாக கிடச்சிரும். ஸோ த பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ், இதனுடைய ஃபுல் டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா த பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் ஃப்ரம் திஸ் வேர்ல்ட் டு தட் விச் இஸ் டு கம். அண்ட் ஜான் பனியனோட மேஜரான ஒர்க். இது வந்து ஒரு ரிலீஜியஸ் அலிகரினா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பனியனோட ஒர்க்லேருந்து நிறைய திங்ஸ் எடுத்திருக்காங்க. கிறிஸ்டியானிட்டி அப்படின்ற மாதிரி நேம் வச்சுட்டு, அலிகரிக்கலாக நேம் வச்சுட்டு பர்சன்ஸ் இருப்பாங்க. ஸோ இதில் வந்து ஒரு பிளேஸ் பார்த்தீங்கன்னா வேனிட்டி ஃபேர். இதை வந்து வில்லியம் மேக்பீஸ் தாக்கரேன்றவர் வந்து அவரோட நாவலுக்கு வந்து யூஸ் பண்ணியிருப்பார். அந்த மாதிரி இந்த ஒர்க்கில் வந்து யாரெல்லாம் என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் டாம் ஜோன்ஸ், இட் இஸ் த ஹிஸ்ட்ரி ஆஃப் டாம் ஜோன்ஸ் அ ஃபவுண்ட்லிங். இது வந்து ஒரு பில்டங்ஸ் ராமன் நாவல் இல்லையா பிகாரஸ்க் நாவல்னு சொல்லலாம். எப்படி வந்து ஒரு சின்ன பையன் வந்து பெருசாகி அவனோட ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் இருக்க இது வந்து எப்படிலாம் டெவலப் ஆகிட்டு போகிறான் அப்படின்றத வந்துட்டு காமிக்கிறது தான் பிகாரஸ்க் நாவல். ஸோ அதை வந்துட்டு இந்த இதில் கிளியராக சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்மா, இது ஜேன் ஆஸ்டினோட ஒரு நாவல். ஸோ இதுக்கு நிறைய மூவி அடாப்டேஷன்ஸும் இருக்குது. நீங்கள் முடிஞ்சால் மூவி கூட பாருங்கள். இதை வந்து நாவல் ஆஃப் மேனர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடிஸ் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டுகொண்டேன் நாவல் இருக்குது இல்லைங்களா, அதுதான் வந்து ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடிஸாக பேஸ் பண்ணி எடுத்த ஒரு மூவி தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உதரிங் ஹைட்ஸ். இது வந்து ஒரு காத்திக் நாவல், ரொம்பவே நல்லாயிருக்கும். டிஃப்ரெண்ட் நரேட்டர்ஸ் இருப்பாங்க, 2 நரேட்டர்ஸ் இருப்பாங்க. அவங்க எந்தெந்த சாப்டர்ஸ்லாம் நரேட் பண்ணுறாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பேய் ஸ்டோரி அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு
சார்ல்ஸ் டிக்கின்ஸோட ஃபேமஸான ஒரு ஒர்க் கிரேட் எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இதில் வந்து நான் எடுத்திருக்க இதில் நிறைய லிட்ரரி மூமெண்ட் எடுக்கலாம், இதுவுமே ஒரு பிகாரஸ்க்கு நாவல் தான். பட் இதில் நான் எடுத்திருக்க லிட்ரரி மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் ஃபோக் நாவல். அது அப்படின்னா என்னென்னா அரிஸ்டோக்ரஸியை பேஸ் பண்ணி இருக்கிற கைண்ட் ஆஃப் நாவல். இதுலேயுமே வந்து ஒரு சில கேரக்டர்ஸ் மட்டும் இந்த ஒரு லிட்ரரி மூமெண்ட்டை பேஸ் பண்ணி இருப்பாங்க. நெக்ஸ்ட் மிடில் மார்ச், இதோட சப்டைட்டில் ஸ்டடி ஆஃப் ப்ரொவின்ஷியல் லைஃப். இது எழுதியிருக்கிறது ஜார்ஜ் எலியட். அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் நேம் வச்சுட்டு எழுதுனா நிறைய வந்து பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க, அதனால் அதுக்காக மேல் நேமை வந்து அவங்க மாற்றிக்கிட்டாங்க. அண்ட் இதில் வந்து ஒரு லிட்ரரி மூமெண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்னா ரியாலிசம். அதாவது ரியலாக என்ன நடக்குதோ சொசைட்டியில் அதை எடுத்து டெபிக்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க அவங்களோட ஒர்க்கில். ஸோ திஸ் இஸ் ஃபார் வீக் 7. நெக்ஸ்ட் வீக் 8ல் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி நாவலோட கண்டினியூவேஷன் ஜூட் தி அப்ஸ்கியோர் பை தாமஸ் ஹார்டி. இது வந்து டிஹெச் லாரன்ஸ் வந்து தாமஸ் ஹார்டியோட ஒரு கிரேட் அட்மிரர். இதில் வந்து ஒரு கேரக்டர் வரும், சியூ அப்படின்னு ஒரு கேரக்டர் வரும். அந்த கேரக்டரை பற்றி டிஹெச் லாரன்ஸ் வந்து பயங்கரமாக வந்து அட்மையர் பண்ணி இந்த இதில் வந்து எழுதியிருப்பாங்க. அதையும் வந்து நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டு த லைட் ஹவுஸ், இது வந்து பை விர்ஜீனியா வுல்ஃப். இது வந்து மாடர்னிசம் அண்ட் ஃபெமினிசம் அப்படின்ற ஒரு கேட்டகரியிலையும் வரலாம். ஸோ மாடர்னிசம், ஃபெமினிசம், போஸ்ட் கலோனியலிசம், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லிட்ரரி தியரியில் வரும். ஸோ நான் எழுதுறது கொஞ்சம் மவுஸில் எழுதுனால கொஞ்சம் வரல. ஸோ த பவர் அண்ட் த க்ளோரி, இட் இஸ் பை கிரஹாம் கிரீன். இது வந்து 3rd டேக்கு. நெக்ஸ்ட் 4th டேக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் ஹக்கிள்பெரி ஃபின். ஹக் அண்ட் டாம் சாயர் வந்து 2 பேரும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான். த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் சாயர் அப்படின்னும் மார்க் ட்வெயின் வந்து ஒரு நாவல் எழுதியிருப்பார். ஸோ இந்த ஹக் வந்து டாம் வர எல்லா நாவல்லையுமே வந்து இருப்பார். அது எல்லாம் என்னென்ன நாவல் அப்படின்றதையும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் மோபிடிக், இதனுடைய சப்டைட்டில் வந்து த வேல். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு திமிங்கலத்தை பிடிக்க போய் என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அட்வென்ச்சர் ஃபிக்ஷன் அல்லது என்சைக்ளோபீடியக் நாவல் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்ரரி டேர்ம். அந்த டேர்ம்ஸ்க்கு யார் யாரெல்லாம் எழுதியிருக்காங்க, அந்த டேர்மோட மீனிங் என்ன அப்படின்றது எல்லாமே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை வந்து நான் ரொம்பவே தேடி கண்டுபிடிச்சி தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ கொஞ்சம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு லாஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா த ஓல்ட் மேன் அண்ட் த சீ. இது நிறைய நோபல் ப்ரைஸ் அண்ட் புலிட்சர் ப்ரைஸ் வாங்கியிருக்கு. ரொம்பவே ஃபேமஸ் ஆனது, ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான நாவல், ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட்டான நாவல்னு சொல்லுவேன். இதை வந்து ஒரு நாவலாக ஷார்ட் ஸ்டோரிக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும், நாவலுக்கு கொஞ்சம் குட்டியாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதை நீங்கள் படிக்கிறதுக்கே ட்ரை பண்ணுங்கள் ஒரிஜினல் ஸ்கிரிப்டை. ஸோ இதோட வீக் 8 முடிஞ்சது. நெக்ஸ்ட் வீக் 9ல் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் நாவல்ஸ் அண்ட் காமன்வெல்த் லிட்ரேச்சர்லேருந்து இருக்க நாவல்ஸ். ஸோ கூலி, இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் வளன்னு கொடுத்துருப்பாரு. பட் நீங்கள் வந்து சம்மரி மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. முன்னு அப்படின்ற ஒரு பையன் வந்து அவன் ஒரு வில்லேஜ்லேருந்து டவுனுக்கு போய், டவுன்லேருந்து ஒரு சிட்டிக்கு போய், சிட்டிலேருந்து ஒரு மெட்ரோ சிட்டிக்கு போவான். அந்த மாதிரி அவனோட ட்ராவல்லாம் எப்படி இருக்குது, அவன் எப்படிலாம் மெச்சூர் ஆகிறான், கடைசியாக வந்து இறந்துடுறான். ஸோ அதுக்கு எல்லாம் எதுக்கு காரணம்னா இந்தியாஸ் கேஸ்ட் சிஸ்டமும் அப்புறம் பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியாலாம் எப்படி அவனோட லைஃப்பில் வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றத வந்து ரொம்பவே நல்லா கொடுத்துருப்பாரு முல்க்ராஜ் ஆனந்த். ரொம்பவே சூப்பராக இருக்கும். பட் சம்மரி மட்டும் படிங்க, இது நாவல் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கந்தபுரா, இது வந்து காந்தியன் பிரின்சிபல்ஸ் பேஸ் பண்ணி எழுதியிருக்க ஒரு நாவல். நிறைய காந்தியன் பிரின்சிபல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து இதனுடைய ஹீரோ வந்து காந்தியன் பிரின்சிபலுக்கு சப்போர்ட் பண்ணுவார், கடைசியாக அதுக்கு அகெயின்ஸ்டாக மாறுவார். அது என்ன எப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து த இங்கிலீஷ் டீச்சர், இது வந்து ஒன் ஆஃப் த ஆட்டோபயோகிராஃபிக்கல் நாவல் பை ஆர்கே நாராயணன். இவர் வந்து ஒரு ஃபிக்ஷனல் பிளேஸ் கிரியேட் பண்ணியிருப்பார், மால்குடி அப்படின்றது. வெசெக்ஸ் அப்படின்ற ஒரு ஃபிக்ஷனல் பிளேஸ் இருக்குது, அதை யார் கிரியேட் பண்ணாங்க அப்படின்றதையும் நீங்கள் வந்து சொல்லுங்கள், கமெண்ட்டில் போடுங்க. ஸோ அந்த மால்குடியில் தான் வந்து இந்த நாவலுமே அவர் எழுதியிருப்பார், மால்குடியில் நடக்கிற மாதிரி தான். இதை தாண்டி நிறைய ஃபேமஸான நாவல் இருக்குது, சுவாமி அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ரைஸ் ரிட்டன் பை கமலா மார்க்கண்டேயா. இதில் வந்து ஒரு டெய்லர் வருவார். அவரோட லைஃப்பில் வந்து எப்படிலாம் வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷன் வந்து அஃபெக்ட் பண்ணுது, இண்டஸ்ட்ரியலைசேஷன் வரதுனால அவருக்கு எப்படி வருமானம் கிடைக்க மாட்டேன்னுது அப்படின்ற மாதிரி இருக்கிறத வந்து அழகாக சொல்லியிருப்பாங்க. ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ரைஸ் கூட இல்லை அப்படின்ற அதை வந்து டெபிக்ட் பண்ணியிருப்பாங்க. சூப்பராக நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் மை மோஸ்ட் ஃபேவரட் நாவல் திங்ஸ் ஃபால் அப்பார்ட் ரிட்டன் பை சினுவா அச்சிபி. இதுதான் அவரோட டெபியூ நாவல். அண்ட் இதில் வந்து கலோனியலிசம் அப்படின்றதையும் வந்து யூஸ் பண்ணி
கொலோனியலிசம் என்ற சென்ஸ் ஒரு நாட்டை வந்து கைப்பற்றி இங்கிலாண்டை வந்து இப்போ இங்கிலாந்து வந்து இந்தியாவில் கைப்பற்றும் போது எவ்வளோ அடிமையாக இருந்திருப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளோட கல்ச்சர்லாம் எவ்வளோ சூப்பராக இருந்தது. இப்போ வந்து நம்ம திருப்பியும் வந்து நம்ம கல்ச்சர் தான்டா பெஸ்ட்டு. நடுவில் வந்து ஒரு சில சமயத்தில் வந்து நம்ம ஃபாரின் கண்ட்ரி மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்டோம். பட் இப்போ வந்து திருப்பியும் வந்து நம்ம கல்ச்சர் தான் பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி மாறிட்டு வரோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி நம்மளோட கல்ச்சர் அண்ட் ஐடென்டிட்டியே வந்து எப்படி மாறி போகுது ஒரு கொலோனியலிசம்னால அப்படின்றத வந்து பேஸ் பண்ணி இந்த நாவல் கொடுத்துருந்துருப்பாங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் வந்து த கிரை த பிலவ்ட் கண்ட்ரி. இது வந்து ஆலன் பேட்டன். அவர் இதில் வந்து இது வந்து 1948 வந்திருக்கும். என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 1948 வந்ததுலேயே 3 நாவல் தான் வர்த் ரீடிங் அப்படின்ற மாதிரி ஒரு கிரிட்டிக்குமே பண்ணியிருப்பாங்க. அதில் கிரை த பிலவ்ட் கண்ட்ரியும் ஒன்று. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 46 days ரிமைனிங் இருக்குது, 71 டாபிக்ஸ் இருக்குது ரிமைனிங். அதில் என்னென்ன மேஜராக இருக்குன்னா பொயட்ரி, ப்ரோஸ் அண்ட் இதில் வந்து ஒரு 7 கிரிட்டிசிசம் இது மட்டும்தான் இருக்குது. மற்ற எல்லாமே நம்ம முடிச்சாச்சு. ஸோ பொயட்ரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பொயட்ரிலாம் குட்டி குட்டியாக இருக்க பொயட்ரிஸ் வந்து ஒரே நாள்லேயே வந்து நான் 2 3ன்னு வச்சுருங்க. ப்ரோஸுமே வந்து பார்த்தீங்கன்னா பேக்கன்தே வந்து 6 ப்ரோஸ் கொடுத்துருக்காங்க, லேம்பு வந்து 4 ப்ரோஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக படித்து முடிச்சிடலாம். ஸோ அதெல்லாம் வந்து நான் கொஞ்சம் கம்பைன் பண்ணி போட்டிருக்கேன் டேஸில் வந்துட்டு. அது வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ வீக் 10 வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பொயட்ரி தான். ஸோ ஃபஸ்ட்டு டே வந்து டெத்தை பேஸ் பண்ணி டெத் வந்து தீமாக இருக்கிற மாதிரி பொயட்ரி. வால்ட் விட்மன் அவுட் ஆஃப் த கிரேடல் என்லெஸ்லி ராக்கிங் அண்ட் எமிலி டிக்கின்சன் பிகாஸ் ஐ குட் நாட் ஸ்டாப் ஃபார் டெத். அண்ட் செகண்ட் டே வந்து ராபர்ட் ஃப்ராஸ்ட் மெண்டிங் வால், பிர்ச்சஸ், வெஸ்ட் ரன்னிங் ப்ரூக் அண்ட் சில்வியா பிளாத் டேடி. அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லைட் ப்ளூவில் கொடுத்துருக்கிறது எல்லாமே நான் டீட்டெயில்டு போம். ஸோ இதில் வந்து பேசேஜ் டு இந்தியா, த கேம்பிரிட்ஜ் லேடிஸ் டு ப்ரூக்லின் பிரிட்ஜ். அண்ட் ஃபோர்த் டே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் போயம் கீதாஞ்சலி அரவிந்தோட தாட் தி பேரக்லிட். இது வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ இது வந்து டெத்தை பேஸ் பண்ணியிருக்கும், இது வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஈவன் வெஸ்ட் ரன்னிங் ப்ரூக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டெத்தை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு இருக்கும். நிறைய இதில் இருக்க எல்லா போம்ஸுமே வந்து மோஸ்ட்லி டெத்தை பேஸ் பண்ணியிருக்கும், ஒரு சிலது வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி பேஸ் பண்ணி இருக்கும். நெக்ஸ்ட் இதெல்லாம் டையிங் ஈகிள், ஃபயர் இன் த மர்டரிங் ஹட், த செடாஸ், அப்புறம் இந்த டெலிஃபோன் கான்வர்சேஷன், தி மீனிங் ஆஃப் ஆஃப்ரிக்கா, ஆஸ்திரேலியா. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காமன்வெல்த் லிட்ரேச்சரில் இருக்க போம்ஸ், நான் டீட்டெயில்டு தான் எல்லாமே. ஸோ அதனால் நான் வந்து உங்களுக்கு நிறைய போம்ஸ் வந்து ஒரு 5 போம்ஸ் வந்து 2 நாளில் முடிக்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ வீக் 11 வந்து பார்த்தீங்கன்னா மேஜரான போம்ஸ். இங்கே மேஜரான போம்ஸ்லாம் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு கம்மியான ஒரே ஒர்க் தான் கொடுத்துருக்கேன். எந்த இதெல்லாம் வந்து ரொம்ப மைனராக இருக்கோ இல்லை நான் டீட்டெயில்டாக இருக்கோ அதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு கம்பைன் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இதில் ஃபஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொலாக் டு கேண்டர்பரி டேல்ஸ், செகண்ட் டே ஃபேரி குவீன். ப்ரொலாக் டு கேண்டர்பரி டேல்ஸ் வந்து மிட்லாண்ட் இங்கிலீஷில் தான் எழுதியிருப்பார் சாசரு. ஃபேரி குவீனை வந்து ஒரு எபிக் ஃபார்மேட்டில் எழுதியிருப்பார் நம்ம ஸ்பென்சர். அண்ட் ப்ரொத்தலாமியன் என்ன எபித்தலாமியன் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பௌசல் வேர்ஸ் ஆர் வெட்டிங் வேர்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ இந்த எபித்தலாமியன்ற வேர்டு வந்து மித்தாலஜிலேருந்து எடுத்துருவார். ஐ மீன் நாட் மித்தாலஜி, வேறு ஒரு லாங்குவேஜில் எழுதியிருக்கிறதுலேருந்து எடுத்துருவார். பட் ப்ரொத்தலாமியன் அப்படின்ற ஒரு வேர்டு வந்து ஸ்பென்சர் தான் வந்து காயின் பண்ணியிருப்பார். ப்ரோ தலாமியன், இங்கே எப்பி தலாமியன் இருக்குல்லையா, ப்ரோ தலாமியன் அதாவது பிஃபோர் மேரேஜ் வந்து இந்த இது இருக்கிற மாதிரி எழுதியிருப்பார். நெக்ஸ்ட் டன் தி மெட்டாஃபிசிக்கல் போயட்ஸ். இதில் வந்து நம்ம கனானைசேஷன் அண்ட் எக்ஸ்டசி இருக்குது. அண்ட் ரெஸ்டரேஷன் பீரியடில் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ரெஸ்டரேஷன் ட்ராமா பார்த்தோம். இந்த பீரியடில் வந்து பேரடைஸ் லாஸ்ட் புக் 9 வந்து எப்படி வந்து ஆடம் அண்ட் ஈவ் ஆப்பிள் சாப்பிட்றாங்க அந்த இதெல்லாம் வந்து இந்த ஸ்டோரியில் வந்து வரும். நெக்ஸ்ட் ரேப் ஆஃப் த லாக் 6th டேக்கு போப்படுது. இது வந்து ஒரு மார்க் எபிக். அது வந்து ரொம்ப காமெடியாக இருக்கும். ஆக்சுவலாக எபிக்னு சொல்கிறது தானே தவிர பட் குட்டியான ஒரு போம் தான், பொயட்ரி தான். குட்டி மீன்ஸ் மீடியம் சைஸ் ஒரு பொயட்ரி. முடிஞ்சால் வந்து இந்த போமே வந்து ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. 5 கேண்டோஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. 5 கேண்டோஸில் வந்து போப் வந்து எழுதியிருப்பார். நெக்ஸ்ட் வீக் 12 இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டே வந்து 3 மெட்டாஃபிசிக்கல் போயம்ஸ், அஃப்ளிக்ஷன், புள்ளி அண்ட் 2 ஹிஸ் காய் மிஸ்டர்ஸ். இது எல்லாமே ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான போம்ஸ் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இம்மார்டாலிட்டி ஓட். இதுக்கான சம்மரியும் நான் கொடுத்துருக்கேன். குப்லகான் இதுக்கான சம்மரி, டீட்டெயில்டு சம்மரி லைன் பை லைன் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்கேன் நம்ம வீடியோவில். அது முடிஞ்சதுன்னா நீங்கள் பாருங்கள். நெக்ஸ்ட் டின்டன் அபே பை வேர்ட்ஸ்வர்த்தை ஏன் நேச்சர் பொயட்னு சொல்கிறோம் அண்ட் கால்ரிட்ஜ் வந்து எந்த மாதிரி சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றதெல்லாம் வந்து நீங்கள் மேஜராக பார்க்க வேண்டியது. அண்ட் ஓட் டு கிரீஷியன் ஏர்ன்
கீட்ஸ் வந்து அந்த போமில் வந்து ஆர்ட் அவுட்லிவ்ஸ் எவ்ரிதிங் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஒருவேளை அதனால தானோ என்னமோ கீட்ஸ் வந்து அவசரமாக 1819 வந்து நம்ம சீக்கிரமாக இறக்க போகிறோம்னு தெரிஞ்சு அவர் நிறைய ஒர்க் வந்து அந்த 1819 பீரியட்லேயே வந்து கொடுத்துட்டு போயிருப்பாரு. அதில் 2 ஓடு தான் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஓட் டு வெஸ்ட் விண்ட் பை ஷெல்லி வந்து ரெவல்யூஷனரி போயட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஓட் டு வெஸ்ட் விண்ட் வந்து நிறைய ஃபேமஸ் லைன்ஸ்லாம் இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் அர்னால்ட் வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷன் வந்து எவ்வளோ இம்பாக்டை கிரியேட் பண்ணுது அப்படின்றது வந்து டாவர் பீச் அப்படின்றதுல வந்து கொடுத்துருப்பாரு. அது கூட த ஸ்காலர் ஜிப்சி, இது ரெண்டுமே வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய போயம் தான். ஃபஸ்ட்டு சம்மரி படிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து போம் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீக் 13 இதில் வந்து பார்த்தீங்கன்னா மீதி இருக்க போம்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஆண்டியா டெல் சாட்டோ த ஃபால்ட்லெஸ் பெயிண்டர் அப்படின்ற மாதிரி சப்டைட்டில் இருக்கும். ப்ரௌனிங்கோட ட்ராமாட்டிக் மோனோலாக், அது ட்ராமாட்டிக் மோனோலாக்னா என்ன, அதுக்கு ப்ரௌனிங் தான் வந்து அதில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஆள். அது எதனால் அப்படி ஃபேமஸ் ஆனார் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் மார்டி ஆர்த்தர், கிங் ஆர்த்தர் அப்படின்றப்பாரு. அவரோட மார்டி ஆர்த்தர் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஒர்க் இருக்கும், தாமஸ் மோர்து. அந்த ஒர்க்கை பேஸ் பண்ணி டென்னிசன் எழுதியிருப்பார் மார்டி ஆர்த்தர் அப்படின்ட்டு. இதில் வந்து சிவால்ரிக் ரொமான்ஸை பற்றி சொல்லியிருப்பாங்க. இந்த சிவால்ரிக் ரொமான்ஸ் வந்து மிட்லாண்ட் இங்கிலீஷ் இருக்குல்ல, மிடில் இங்கிலீஷ் பீரியடில் அந்த சமயத்தில் தான் வந்து ரொம்பவே பாப்புலராக இருந்தது. அந்த இதை பேஸ் பண்ணி இங்கே டென்னிசன் எழுதியிருப்பார். நெக்ஸ்ட் பைசாண்டியம், இது வந்து ஒரு யூட்டோப்பியன் போம். யூட்டோப்பியா அப்படின்னும் போது நம்ம என்ன சொல்லலாம்னா ஒரு இமேஜினரி வேர்ல்டு தான், பட் அங்கே வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு வேர்ல்டு இருந்தால் நம்ம அங்கேயே போய் தங்கிடலாமா அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் அதுக்கான ஆப்போசிட் தான் வந்து டிஸ்டோப்பியா. இந்த பைசாண்டியம் வந்து யூட்டோப்பியா தான், டிஸ்டோப்பியா கிடையாது. பட் ஏன் நான் இங்கே டிஸ்டோப்பியா கொடுத்துருக்கேன்னா ரெண்டும் ஆப்போசிட்டான டேர்ம்ஸ் தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஸோ டிஸ்டோப்பியா அப்படின்னும் போது அதுவும் ஒரு இமேஜினரி வேர்ல்டு தான், பட் இந்த மாதிரிலாம் இருந்துடவே கூடாதுடா, இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு இதுதான். த டைம் மெஷின், அப்புறம் வந்துட்டு த இன்விசிபிள் மேன், இந்த மாதிரி நிறைய நாவல்ஸ் வந்து இதை பேஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் த வேஸ்ட்லேண்ட் பை எலியட். இந்த ஒர்க்கை வந்து எலியட் வந்து த கிரைட்டீரியன் அப்படின்ற ஒரு மேகசினில் வந்து ஃபஸ்ட்டு பிரிட்டனில் பப்ளிஷ் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் யூஎஸில் வந்து த டயல் அப்படின்ற ஒரு மேகசினில் பப்ளிஷ் பண்ணியிருப்பாரு. கிரைட்டீரியன் வந்து எலியட்டோட ஓன் மேகசின், அண்ட் டயல் அப்படின்றது வந்து டிரான்சென்டென்டலிசம் அப்படின்ற ஒரு மூமெண்ட் வந்தது இல்லைங்களா, அந்த மூமெண்ட்டுக்கு கிரியேட் பண்ண ஒரு மேகசின். நெக்ஸ்ட் த ரெக் ஆஃப் த டியூட்ஸ் லேண்ட் ரிட்டன் பை ஜிஎம் ஹாப்கின்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரியலாகவே ஒரு வந்து ஷிப்ரெக் நடந்தது, அதை பேஸ் பண்ணி எழுதியிருப்பார். ஸோ இதுக்கு வந்து ஜிஎம் ஹாப்கின்ஸ் வந்து எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரங்ருத்தம், இன்ஸ்கேப், இன்ஸ்டஸ் அப்படின்ற ஒரு டேர்ம்லாம் காயின் பண்ணியிருக்காரு. இதை தாண்டி கர்டல் சானட் அப்படின்றதையும் வந்து கிரியேட் பண்ணியிருப்பார். கர்டல் சானட் அப்படின்றது வந்து 10.5 லைன் சானட், அதையுமே வந்து கிரியேட் பண்ணியிருப்பார். அது எல்லாத்தையும் பற்றியும் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் த மேன் ஆஸ் அ மேன் ஆஃப் லெட்டர், ஹீரோ ஆஸ் அ மேன் ஆஃப் லெட்டர். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரிட்டிசிசம்னு சொல்லலாம், ஆனால் பட் இது வந்து ப்ரோஸில் தான் கொடுத்துருக்காங்க, அமெரிக்கன் லிட்ரேச்சரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து கார்லே வந்து இந்த ஒர்க்லேருந்து தான் எடுத்திருக்காங்க. ஆன் ஹீரோஸ், ஹீரோ வர்ஷிப் அண்ட் த ஹீரோயிக் இன் ஹிஸ்ட்ரி அப்படின்ற ஒர்க்லேருந்து தான் எடுத்திருக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 6 லெக்சர்ஸ் இருக்கும். ஒரு லெக்சர்ஸுமே ஒரு இதை பற்றி இருக்கும். இங்கே வந்து மேன் ஆஃப் லெட்டர்ஸை பற்றி கொடுத்துருக்காங்க. யார் அந்த மேன் ஆஃப் லெட்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஜான்சன், ரோசோ அண்ட் பர்ன்ஸ், இவங்க 3 பேர்த்த பற்றி அவர் சொல்லியிருப்பார், பேசியிருப்பார். இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா லெக்சர்ஸ், இது எல்லாமே வந்து லெக்சர்ஸ் தான். அதை வந்து அதுக்கப்புறமா வந்து புக் ஃபார்மேட்டில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பார் நம்ம கார்லி. நெக்ஸ்ட் இதோட பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் முடிச்சாச்சு. இன்னும் நமக்கு பெண்டிங் வந்து ப்ரோஸ் மட்டும்தான். ப்ரோஸ் அண்ட் கிரிட்டிசிசமில் 7 அண்ட் அப்ரோச்சஸில் 4. வீக் 14 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது ப்ரோஸ் தான் கொடுத்துருக்கேன். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே வந்து 3 ஆஃப் பேக்கன்ஸ் ஒர்க், அண்ட் செகண்ட் டே வந்து 3 ஆஃப் பேக்கன்ஸ் ஒர்க், தேர்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா த புக் ஆஃப் ஜாப், ஃபோர்த் டே வந்து லேம்போட ஒர்க், கிறிஸ்ட் ஹாஸ்பிட்டல் அண்ட் த சவுத் சி ஹவுஸ், ஃபிஃப்த் டே வந்து ட்ரீம் சில்ட்ரன் அண்ட் நியூ இயர்ஸ் ஈவ், சிக்ஸ்த் டே வந்து மை ஃபர்ஸ்ட் அக்வைண்டன்ஸ் வித் பொயட். இதுக்கு வந்து கண்டிப்பாக சம்மரி மட்டும் படித்தாலே போதும், உங்களால் ரியலாக ஒரிஜினல் ஒர்க் படிக்கவே வேணாம், இதுக்கு ரொம்ப பெருசு, சம்மரி மட்டும் படிங்க போதும். நெக்ஸ்ட் வீக் 15க்கு த அமெரிக்கன் ஸ்காலர் பை எமர்சன். இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டானது, பட் பெருசு, நீங்கள் சம்மரி மட்டும் படிச்சுக்கோங்க. நோபல் ப்ரைஸ் அக்செப்டன்ஸ் ஸ்பீச் வந்து ரொம்ப குட்டி, ஒரு பேராகிராஃப் மாதிரி தான், 2 பேராகிராஃப் தான் இருக்கும். ஸோ இதை வந்து ஒரிஜினலே நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. அதனால தான் குட்டியாக இருக்கிறனால தான் இன்னொரு ஒர்க்கும் கொடுத்துருக்கேன், த அவுல் இன் த ஆட்டிக் பை ஜேம்ஸ் தர்சர். நெக்ஸ்ட் வால்டன், இதுவுமே வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஒர்க்கு. இது 3மே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஒர்க்கு, ரிட்டன் பை தோரோ.
த டான்ஸ் ஆஃப் சிவா ரிட்டன் பை ஆனந்த குமாரசாமி அரவிந்தோ, ஆட்டோபயோகிராஃபி ரிட்டன் பை நேரு, எஸ்ஏ ஆஃப் ட்ராமாட்டிக் பைசி ட்ரைடன்து. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிசிசம் தான். எப்படின்னா இங்கிலீஷ் ட்ராமா தான் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. 4 ஃப்ரெண்ட்ஸ் வந்து போட்டில் போகிறப்ப ரிவர் தேம்ஸ் அப்படின்ற ஒரு இதில் வந்து போட்டில் போகிறப்ப வந்து இந்த இதை பேசிட்டு போவாங்க. அதை வந்து பேஸ் பண்ணி இவர் வந்து இந்த ஒர்க்கை வந்து எழுதியிருப்பார். அந்த 4 பேர் யார், ஒவ்வொருத்தரும் எதை வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, அதை எப்போ எழுதினார், 1666 வந்து ஒரு மேஜர் ஈவெண்ட் நடந்திருக்கும், அது என்ன ஈவெண்ட் அப்படின்றதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீக் 16 லாஸ்ட் வீக். ஸோ இதோடு நம்ம எல்லாத்தையுமே முடிச்சிடறோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 4 kinds ஆஃப் மீனிங். ஸோ இங்கே நான் கொடுத்துக்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா எதெல்லாம் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. இந்த 4 kinds ஆஃப் மீனிங் அப்படின்றது வந்து ப்ராக்டிக்கல் கிரிட்டிசிசமில் வரும். ஸோ நியூ கிரிட்டிசிசம் அண்ட் ப்ராக்டிக்கல் கிரிட்டிசிசம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சேம் தான். என்னென்னா ஒரு ஒர்க்குனா அந்த ஒர்க்கை மட்டும் டீட்டெயிலாக படித்தாலே போதும். அந்த ஒர்க்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை ஆராய்ஞ்சு அதில் இருக்க மீனிங்கை படித்தாலே போதும். ஒரு ஆத்தரை பற்றியோ சொசைட்டி பேக்ரவுண்ட் பற்றியோ அதெல்லாம் நம்ம எதுவுமே படிக்க தேவையில்ல அப்படின்றது தான் வந்து நியூ கிரிட்டிசிசம். அதனுடைய ஃபார்ம், அதனுடைய ஸ்ட்ரக்சர், இதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது தான் வந்து நியூ கிரிட்டிசிசம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 4 kinds ஆஃப் மீனிங் கொடுத்துருப்பாங்க: சென்ஸ், டோன், இன்டோனேஷன் அண்ட் ஃபீலிங். ஸோ இதில் வந்து நெக்ஸ்ட்டு வந்து 7th டைப் ஆஃப் ஆம்பிக்விட்டி பை வில்லியம் எம்சன். வந்து ஆம்பிக்விட்டின்றது வந்து மீனிங், எத்தனை விதமான மீனிங் இருக்கலாம் வேர்ட்ஸ்க்கு அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ஸோ வேர்ட்ஸ்க்கான மீனிங் அப்படின்னும் போது நமக்கு தெரியுது நியூ கிரிட்டிசிசமில் தான் இதுவும் வரும். நெக்ஸ்ட் ஆர்கிடைப்ஸ் ஆஃப் லிட்ரேச்சர். ஸோ இது வந்து என்னென்னா ஒரு தமிழில் எழுதியிருந்தாலும் சரி, ஒரு எப்பிக்காக இருந்தது தமிழில் எழுதியிருந்தாலும் சரி, இங்கிலீஷ் எழுதியிருந்தாலும் சரி, ஹிந்தியில் எழுதியிருந்தாலும் சரி, எல்லாமே வந்து ஒரு பேஸாக வந்து ஒரு ஃபார்மட் இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுதான் வந்து ஆர்கிடைப்பல் கிரிட்டிசிசம் அப்படின்றது. இது எதுலேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்கோ அனாலிட்டிக் கிரிட்டிசிசம் அப்படின்ற ஒரு கிரிட்டிசிசம்லேருந்து வந்தது தான். சைக்கோ அனாலிட்டிக் கிரிட்டிசிசமில் வந்து கார்ல் யங் அப்படின்றவர் வந்து இந்த ஒரு கிரிட்டிசிசம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பார். அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் எழுதியிருப்பாங்க. அதில் நார்த்ரோப் ஃப்ரைன்றது ரொம்ப ஃபேமஸானது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ரோஸை காமிக்கிறோன்னா அது தமிழ்நாட்டிலையும் ஒரு ரோஜா பூ அப்படின்னா அது வந்து ஒரு லவ்வோட ஒரு இதுதான். அதே மாதிரி இங்கிலாந்துலேயும் வந்து ஒரு ரோஸ் காமிக்கிறாங்கன்னா அது ஒரு லவ்வோட இதுதான். இதே வந்து ஒரு ஸ்ப்ரிங் சீசன்னா அது ஒரு லவ் ரொமான்ஸ் அப்படின்ற மாதிரி வரும். இதே வந்து ஒரு பிளாக்காக இருந்ததுன்னா ட்ராஜடி அப்படின்ற மாதிரி ஒரு இதுக்குமே வந்து ஒரு ஆர்கிடைப் இருக்குது அப்படின்றது தான் வந்து இதில் பேஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் த சென்ஸ் ஆஃப் த பாஸ்ட் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் நம்மளோட ஹிஸ்ட்ரி. ஸோ ஒரு ஒர்க் எடுத்தோன்னா அதனுடைய ஹிஸ்ட்ரி நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஹிஸ்ட்ரின்ற சென்ஸ் அந்த ஆத்தர் யார், அந்த ஆத்தரோட லைஃப் பேக்ரவுண்ட் என்ன, சோஷியல் பேக்ரவுண்ட் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் அந்த ஒர்க் அவர் ஏன் எழுதியிருக்காரு, அதுலேருந்து என்னென்னலாம் அவர் சொல்ல விரும்புகிறாரு அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றத தான் வந்து இதில் சொல்லியிருப்பாரு. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ஹிஸ்டாரிக்கல் கிரிட்டிசிசமில் வரும். நெக்ஸ்ட் ஐரனி ஆஸ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அண்ட் டென்ஷன் இன் போயட்ரி. இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மெட்டாஃபிசிக்கல் போயட்ரிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஏன்னா ஒரு போயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதனுடைய மேலாக இருக்கிறத விட அதுக்கு உள்ளுக்குள்ளே ஏதாவது ஒரு மீனிங் இருக்கும்போது தான் வந்துட்டு அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். படிக்கிறவங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், எழுதினவங்களும் இன்டெலெக்சுவலாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்றது தான் வந்து மோஸ்ட்லி இது ரெண்டுத்துலேயுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து ஐரனி ஆஸ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்ட்ரக்சரில் வந்து மெட்டாஃபர் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அண்ட் டென்ஷன் இன் போயட்ரியில் வந்து ஆலன் டேட் வந்து இன்டென்ஷன் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு 2 இது கொடுத்துருப்பாங்க. மேலோட்டமான மீனிங் ஒன்று, அதுக்கப்புறம் உள்ள ஆராய்ந்து பார்க்குற மீனிங் ஒன்று. பட் எந்த ஒரு போயட்ரியில் வந்து ரெண்டுமே வந்து சூப்பராக இருக்கும். அதுதான் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஒர்க் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பார். ஸோ இதோட வந்து எல்லா இதுவுமே முடிஞ்சிச்சு வீக் 16ல். நெக்ஸ்ட் வீக் 17ல் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் குட்டி குட்டி இதெல்லாம் வந்து நீங்கள் அது கூடயே இது பண்ணிடலாம். ஃபெமினிசம் நம்ம விர்ஜீனியா வுல்ஃப் பார்க்கும்போதே பார்த்தோம். போஸ்ட் மாடர்னிசமும் வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் ட்ராமா, மாடர்ன் ஃபிக்ஷன் படிக்கும்போதே வந்து உங்களுக்கு இதுவுமே ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் டீச்சிங் ஆஃப் இங்கிலீஷ் இன் இந்தியா, இந்தியன் லிட்ரேச்சர் படிக்கும்போது இதுவுமே வந்து சேம் திங்கு தான். அதிலே வந்து உங்களுக்கு வந்துடுற மாதிரி இருக்கும். இது மட்டும்தான் நீங்கள் தனியாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதோட வந்து நம்ம கம்ப்ளீட் போர்ஷனை வந்து முடிச்சிட்டோம் வீக் 17ல். ஸோ இப்போ நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் ஆரம்பிக்கலைன்னா கூட இன்னையிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக எல்லாத்தையுமே படித்து முடிச்சிட முடியும். ஏன்னா எப்போ நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாலுமே ஒரு மினிமம் 2 month கேப் இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம எக்ஸாமுக்கு. ஸோ அதுக்குள்ளே வந்து நீங்கள் 2 to 3 months அதுக்குள்ளே வந்து நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் படித்து முடிச்சிடலாம். ஸோ இதோட நம்ம எல்லாத்தையும் முடிச்சாச்சு. நமக்கு இன்னும் 2 days வந்து ரிமைனிங்காகவே இருக்குது. பட் இது கிடையாது. அந்த 2 daysல வந்து நீங்கள் கம்ப்ளீட் ரிவிஷன் வந்து வச்சுக்கலாம். ஸோ அப்பப்போ டோட்டலாக வந்து ரிவிஷன் வைக்காமல் அப்பப்போ வந்து ஒரு வீக் முடிகிறப்பையும் அந்த வீக்குக்கான சிலபஸ் வந்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட்டு இந்த இதில் வந்து நான் உங்கள் கூட ட்ராவல் பண்ணுறதுல ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ இது வரைக்கும் வந்து எவ்ரிடே குவிஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இனிமேட்டு இந்த புது இது ஆரம்பித்ததுக்கப்புறம் பழைய இதில் வந்து நெக்ஸ்ட் வீக்கோட முடிஞ்சிடும். ஸோ புது இது ஆரம்பிக்கிறதுக்கப்புறம் எவ்ரி வீக் குவிஸ் வந்து நான் வந்து டெலகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணுறேன். சண்டே ஒரு எனி ஒன் டே நான் அதை என்னைக்குன்னு சொல்லி டிசைட் பண்ணி சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இதனுடைய எல்லாத்தினுடைய சம்மரி அண்ட் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒர்க் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். என்னோட ஃப்ரீ டைமில் என்னால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த இதை வந்து உங்களுக்கு நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டைமில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ குவிஸ் அட்டன் பண்ண முடியுமோ அவ்வளோ குவிஸ் அட்டன் பண்ணுங்கள். ஃப்ரீ வெப்சைட்ஸ் இருக்குது, ஃப்ரீ யூடியூப் சேனல்ஸ்லாம் இருக்குது, நிறையா குவிஸ்லாம் அட்டன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மினிமம் 3 times அது ரிவிஷன் பண்ணுங்கள். அதாவது எல்லா போர்ஷனையும் முடிச்சுட்டு ரிவிஷன் மட்டுமே 3 தடவை திருப்பி ஒரு விஷயத்தை படிக்கிறதுன்றது வந்து ரிவிஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து இதை தாண்டி உங்களுக்கு இதுலேருந்து ஏதாவது ஒரு கொஷின் இருக்குது அப்படின்னாலோ இல்லை என்னதில் ஏதாவது நீங்கள் இப்படி மாற்றிக்கலாம் அப்படின்னாலோ உங்களுக்கு ஏதாவது ஒரு சஜஷன்ஸ் இருந்ததுனாலோ இல்லை இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல ஏதாவது ஒரு சஜஷன்ஸ் இருக்குது எதுனாலும் உங்களோட கமெண்ட்டை வந்து போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அதை படிக்கும்போது எனக்கும் கொஞ்சம் ஈகராக இருக்கும். இல்லை நாம் ஏதாவது மாற்றிக்கணும் அப்படின்னாலும் நான் மாற்றிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ நம்ம உங்கள் கூட வந்து ஒரு கிரேட் இயர் நம்ம வந்து லேர்னிங் டுகெதர். ஸோ உங்கள் கூட சேர்ந்து நானுமே வந்து லேர்ன் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தது, இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறதுல பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ எவ்ரி ஒன்.